தீபாவளி பலகாரம் சீரியஸ் நம்பர் 3 காரசாரமா நல்ல கிறிஸ்பியான தட்டை செஞ்சிருவோமா? அம்பரீஷ் ஒரு வார்த்தை கேட்டுக்குமா? ஐயோ அவனை போய் கேட்டீங்கன்னா அவன் மறுபடியும் ஸ்வீட் தான் கேட்பான். அவனுக்கு காரம்லாம் பிடிக்காது. எல்லாமே ஸ்வீட்டா போட்டா பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சிரும்ல. இப்போ 3வது ரெசிபியா காரசாரமான தட்டை. ஒரு வெறும் கடாயில 2 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு அதை கோல மாவு பதத்துக்கு கொரன்னு இருக்க மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த கப்ல 2 கப் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல 1/2 கப் பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நைஸா பவுடர் பண்ணி அரிசி மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 2 மணி நேரம் ஊற வச்ச 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல 5 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கொரப்பா அரைச்சதுக்கு அப்புறம் இது கூடவே 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி அதையும் மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், பொடியா நறுக்கின கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. உள்ளங்கையில தட்டி பார்த்து எடுக்க கரெக்டா வந்துச்சுன்னா மாவு கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கவரை 2ஆ கட் பண்ணிட்டு ஒரு லெமன் சைஸ் மாவு எடுத்து ஒரு கவர் மேல வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு கவரை வச்சு இந்த மாதிரி ரவுண்டா ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அதால பிரஸ் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியான தட்டை ரெடி.